ஸோ இப்போ நம்ம இந்த காம்பவுண்ட்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு அலிஃபாட்டிக் ரீஜனும் இருக்குது, அரோமேட்டிக் ரீஜனும் இருக்குது. இப்போ நம்ம HA வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். HA வந்து நமக்கு வந்து எங்க போய் ரியாக்ட் ஆகும், எப்படி ரியாக்ட் ஆகும்ன்றத நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து நமக்கு எப்பவுமே தெரியும், சிங்கிள் பாண்டோட டபுள் பாண்ட் தான் ஹைலி ரியாக்டிவ். அப்போ நமக்கு இந்த HA நமக்கு எங்க போய் ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாண்ட்ல தான் போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆக போகுது. ஓகே, அதுல நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, மார்க்கோனிக் ஆஃப் ரூல் படி நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலஜன் ஹாலோ ஆசிட்ஸ் இல்லையா? HBr, HA எல்லாமே நமக்கு என்ன மார்க்கோனிக் ஆஃப் ரூல் படி தான் ரியாக்ட் ஆகும். இங்க நமக்கு வந்து பெராக்சைடு வந்து இல்ல. அப்ப பெராக்சைடுன்றது எப்படி உங்க டீச்சர் மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப நீங்க டீச்சர் வந்து இல்ல அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து எங்க அதிகமா இருக்குதோ அங்க போயிட்டு தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். இப்ப இந்த எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா கார்பனோட வேலன்சி நமக்கு என்ன இருக்குது, இங்க ஒரு 2 பாண்டு, இங்க ஒரு பாண்டு, 3 பாண்டு நமக்கு போயிருக்குது. அப்ப இங்க ஹைட்ரஜன் வந்து இருக்குது. இந்த கார்பன்ல பாத்தீங்கன்னா இங்க ஹைட்ரஜனே கிடையாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 1, 2 அப்புறம் இங்க ஒரு 2 பாண்டு, 4 வேலன்சி நமக்கு ஓவர் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு வந்து இங்க ஹைட்ரஜன் வந்து எதுவுமே இல்ல. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்ப டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அங்கே தான் போய் ஜாயின்ட் ஆவீங்க இல்லையா? அப்போ ஹைட்ரஜன் நமக்கு எங்க போகும்னா இந்த கார்பன்ல தான் போயிட்டு நமக்கு வந்து அட்டாக் ஆகும். அப்போ அயோடின் நமக்கு எங்க போய் அட்டாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்ல போயிட்டு நமக்கு வந்து அட்டாக் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்க மெத்தில் வந்து அப்படியே தான் இருக்கும். இங்க நமக்கு என்னன்னா அயோடின் வந்து இங்க வந்து ஃபார்ம் ஆகும். இங்க அயோடின் வந்து ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் போயிட்டு இங்க போய் நமக்கு ஆட் ஆயிடும். அப்ப டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து சிங்கிள் பாண்டா மாறிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். இது நிறைய பேர் கரெக்டா ப்ராடக்ட் வந்து எழுதிருவாங்க. ஹைட்ரஜனை கொண்டு இங்க அட்டாச் பண்ணிடுவாங்க, அயோடினை கொண்டு இங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. அந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ண மறந்துடுவாங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்ணா 2 ஆட்டம் 2 குரூப் ஆட் ஆச்சு அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு பாண்ட் வந்து கண்டிப்பா குறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ரியாக்டிவிட்டி எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் தான் நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அப்போ டபுள் பாண்ட் இருக்கிறதுல போய் தான் ரியாக்ட் ஆகும். அப்போ மார்க்கோனிக் ஆஃப் ரூலா ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூலான்றதை நம்ம பெராக்ஸை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும்.